நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த தபசு நாட்களின் 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் இயேசுவின் மரணம், அவர் எதற்காக நம்மை தேடி வந்தார், அவருடைய அன்பெல்லாம் எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு அவர் நமக்காக நம்மை மனதில் வைத்து இந்த பூமியிலே வந்து அவர் தியாகம் செய்தார். அதில் மேலோட்டமா சொல்றது ஈஸியா இருக்கும். ஆனா வேதாகமத்தை படித்து அந்த வார்த்தைகளை ஆழமாய் யோசிக்கும் போதும் தங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கும் போதும் அவர் செய்த தியாகத்தினால் கிடைத்த சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு போன்ற காரியங்களை நினைத்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவருக்காக உணர்றோம். அவ்வளவுதான். அவருக்காக நாம என்ன செஞ்சிருக்கோங்கிறத யோசிக்கும் போது நம்ம யோசிக்கிறதே இல்லை. அநேகர் கடந்த 19 நாட்கள் தேவ வார்த்தையை அறிவித்திருக்கிறோம். இந்த 20வது நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்பதான் தொடங்கணும், 20 நாள் முடியுது. இன்னும் ஒரு 25 நாளுக்குள்ள அடுத்த ஈஸ்டர் வரப்போகிறது. நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க. ஆனா நம்ம யாருக்காக வாழுகிறோம்? எதை அதிகமா சிந்திக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கா? தேவனுக்காக வாழணுங்கிற தீர்மானம் இருக்கா? பழைய காரியங்களே நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா? அல்லது புதிதாக என் ஆண்டவருக்காக வாழணுங்கிற உணர்வு இருக்கா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வைத்து ஒரு தியானத்தை நாம ஏறெடுப்போம். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. முதல்ல இந்த வசனத்துல பார்க்கும்போது அன்பு, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், மனுஷன் யாரு? அவரை தேடாதவங்க. யோவான் தெளிவா எழுதுறாரு, நீங்க ஒண்ணும் அவர்கிட்ட அன்பு கூறல, நாம் ஒண்ணும் அவர்கிட்ட அன்பு கூறல, அவர்தான் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். ஏன்னா நமக்கு அன்புன்னா என்னன்னு தெரியல. உலக அன்பு தான் தெரியும், மாம்சிக அன்பு தான் தெரியும். தெய்வ அன்பு என்னன்னு நமக்கு தெரியறது இல்லை. அதனால நமக்கு அந்த அன்பின் வழி சரியா தெரியாததுனால அவர் மேல அன்பு கூறாம இருந்தோம். ஆனா அதை உணர்ந்ததான யோவான் சொல்றாரு, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததனால நம்ம தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம், இந்த ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம், இந்த கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, எல்லாம் நமக்கு நாம அவரை போய் தேடுறதுனால தான் கிடைச்சது என்பது அல்ல. நாம் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தாராம். அவர் தான் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். எப்ப அவர் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னால் இதான் நாம யோசிக்கணும். எப்ப அன்பு கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தவர் யார்? பாவமில்லாத பரிசுத்தர். ஒரு பாவம் அவர்கிட்ட கிடையாது. அந்த அன்பை நமக்கு கொடுத்தாருன்னா அவர் பாவம் செய்யாதவர். நாம யாரு? நம்மிலே அன்பு கூர்ந்தாரு. நான் யாரு? நீங்க யாரு? மற்றவங்கெல்லாம் யாரு? பாவிகள். எப்படி சொல்றீங்க? ரோமர் 5:8. ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் அன்பு கூர்ந்தார். இப்ப பாவிகள்னு சொன்னா தெய்வத்தோடு நெருக்கம் இல்லாதவர்கள், தேவனுடைய தொடர்பில் இல்லாதவர்கள், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காதவர்கள் பாவிகள். அப்ப பாவிகள் அப்படின்னு சொன்னால் தேவனோடு இல்லைன்னா அங்க தெய்வ சமாதானம் இல்லை, தெய்வ சந்தோஷம் இல்லை, தெய்வ சத்தம் இல்லை,
தெய்வ நடத்துதல் இல்லை, தேவ ஆலோசனை காதுல விழுறதில்ல. அப்ப அதுக்காக என்ன பண்ணாரு? நாம் பாவிகளா இருந்தோம், அதற்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தார், மரித்தார். இப்படி அவர் தன்னுடைய உயிரை கொடுத்ததனால, மரித்ததனால அன்பு வெளிப்பட்டது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அது நிமித்தம் என்னாவது பாருங்க, 1 யோவான் 4:10 நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. பாவ நிவர்த்தி, பாவம் தொலைகிறது. நமக்குள்ள ஒட்டி இருக்கிற அந்த தீமைகள் விலகுகிறது. நாம் பாவிகள், அதுக்காக ஆண்டவர் மரித்தார். எப்படி மரித்தார்? ஒரு ஆட்டுக்குட்டி போல அவர் அடிக்கப்பட்டார், பலியாக. பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் வகுத்த வழி என்ன? பலி செலுத்தணும், ஆடோ மாடோ. பழைய ஏற்பாட்டில் நிறைய படிக்கிறோம். அது எவ்வளவு நாளுதான் மனுஷன் பாவம் செய்வான்? எத்தனை ஆடுகள் தான் கொல்லப்படணும், மாடுகள் கொல்லப்படணும், புறாக்களை போல ஜீவராசிகள் கொல்லப்படணும் என்றதெல்லாம் யோசித்துதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று நம்மை படைத்த தெய்வத்தின் அன்பு பாருங்க. அவர் ஒரே ஒரு முறை பாவத்துக்கு பதிலாக அவர் மரித்தார். எப்படி? கிருபாதார பலியாக. ஒரு கிருபைய பாருங்க. நமக்கு தகுதியே கிடையாது. ஆண்டவர் நம்மை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அன்பு நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனிதர்கள் தேவனை விட்டு தூரம் போனவங்க, துரோகம் பண்ணவங்க, கர்த்தருடைய மனசை நோகடிச்சவங்க. ஆண்டவர் இந்த தியாகத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவர் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னு யோசித்தார். ஆடு மாடு இளங்காளை வெள்ளாடு அதெல்லாம் வேணாம், நான் சொந்த ரத்தத்தை சிந்தணும்னு ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி கிருபாதார பலியாக யார் அனுப்பினார்? இயேசுவை, தன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினதினால் அன்பு உண்டானது. ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 25 படித்து பார்த்தால், ரோமர் 3ஆம் அதிகாரத்தின் 25, 26 பாருங்க. 23 நாம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிட்டோம். எல்லாரும் பாவம் செய்தவங்க. 24 சொல்றாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுவார்கள். பாவிகள் நீதிமான்களாக்கப்படு, தப்பு செய்யறவங்க இப்ப நல்லவங்களா மாற்றப்படுறாங்க. எப்படி? நல்ல தெய்வம் குற்றவாளிகளுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினால் இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 25 தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலங்களில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக நீதியுள்ளவர், இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும்படி பொருட்டாகவும். 26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்ப பலின்னு சொல்லும் போது அங்கே ரத்தம் என்ன? உயிர். அதனால்தான் அவர் உயிரை கொடுத்து அந்த விசுவாசத்தினாலே, அந்த கிருபாதார பலியாக அவர் ஏற்படுத்தப்பட்டதினாலே நாம் அதை விசுவாசிக்கிறோம், அன்பை பெறுகிறோம், மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், பாவத்தன்மை மாறுகிறது, நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். இப்படி ஏராளமான ஆசீர்வாதங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, 1 யோவான் 2:1-2 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு
இவைகளை உங்களுக்கு எழுதுறேன். நீங்க முன்னாடி பாவிகள் தான், மரித்து போனீங்க. ஆண்டுடைய அன்பு உங்களை நோக்கி வந்தது. அவர் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். அதனால ஒருவன் பாவம் செஞ்சா நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். இன்னிய வரைக்கும் நாம நிக்கிறது நிர்மூலமாகாமல் நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீதிபரர் இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவது ஆண்டவருக்கு சித்தமல்ல. ஒரு தனி மனுஷனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவம். அப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்க. முழு உலகத்தில் உள்ள மக்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவரே நமக்கு பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவர் மரணத்தை குறித்து அந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கும்போது நமக்கு ஒரு பரிசுத்த அவசியம், ஒரு உண்மை அவசியம். வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா விட வேண்டியதை விட்டுருவோம், உணருவோம், கடந்த காலங்களை யோசிப்போம், எந்த அளவுக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்தணும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். உண்மையா அவருக்காக வாழுவோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் கிருபை கொடுப்பார். பாவம் நிவர்த்தி செய்யப்படணும். இதுக்கு வேறு வழி அல்ல. இயேசுவே தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நிவர்த்தி செய்தார், பலியாய் ஒப்பு கொடுத்தார். இதை தொடர்ந்து தியானிப்போம். அவர் விரும்புகிறபடி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.